ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு அஸ் எ ஹோம் மேக்கராக என்னோட டெய்லி ஒர்க்ஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிட்டில் பிட் மோட்டிவேஷனலாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஒர்க்கு டெய்லியும் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மார்னிங் எழுந்தோடனே இது மட்டும் எப்பயுமே நடந்துரும். மார்னிங் எழுந்தோடனே ரெஸ்ட் ரூம் எல்லாமே போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, வந்த உடனே பால் எடுத்துட்டு பாலாடையை நான் எடுத்து வச்சிருவேன். அப்புறம் வந்து காஃபி தான். கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி தான் ஃபஸ்ட்டு குடிப்பேன். இன்னைக்கு வந்துட்டு காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் அரிசி ஊற வைக்கிற வேலை இருந்தது. ஸோ அரிசியையுமே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 4 ஹார்ஸ் ஒரு 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கூட நம்ம மாவு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊற வச்சேன். ஆல்ரெடி எந்த ரேஷியோவில் வந்துட்டு நான் மாவரைக்கிறதுக்கு அரிசி போடுவேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு பால் நல்லா காஞ்ச உடனே காஃபியும் மேக் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக போய் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காஃபி ஒரு கப் எடுத்துக்கிட்டும் போயாச்சு. காஃபி எல்லாமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தம்பிக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களுக்கு வந்து நைட்டே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை தான் மோஸ்ட்லி காலையில் சாப்பிடுவோம் இந்த வெயிலுக்காக. அதுக்கு முன்னாடி வந்துட்டு உளுந்து மட்டும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தையும் நல்லா கழுவி வந்துட்டு ஊற வச்சாச்சு. தம்பிக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகும். நான் கரெக்டாக ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் போய் சமைக்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். மேட் வந்து அப்பப்போ மட்டும் நான் அலசி போட்டுருவேன். ஏன்னா தம்பி யூரின் பாஸ் பண்ணுறது வந்துட்டு இன்னும் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போய்லாம் பண்ண மாட்டான். அவன் பாத்ரூம் போய் வச்சுட்டான் அப்படின்னா அழகாக அவனே மேட் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவான். அதனால அதை மட்டும் அப்பப்போ அலசி கையிலே அலசி போட்டுருவேன். மிஷின்லலாம் கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன். ஏன்னா நம்ம காலில் மிதிக்கிறத கொண்டு போயிட்டு நம்ம மிஷின்லலாம் போடக்கூடாது. ஒரு சில பேர் மிஷினில் வந்துட்டு மேட்லாம் அலசுவாங்க. அதுக்காக நான் வந்துட்டு சொல்கிறேன். அப்படியே வந்துட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெஜ் மீல்ஸ் மாதிரி அப்படியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மத்தியானம் சமைக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:00 ஷார்ப்பாக நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன நடக்குதோ இல்லையோ 12:00 மட்டும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1:00 சத்தியமாக நான் முடிச்சிடுவேன். யாரும் நம்ப மாட்டீங்க. எனக்கு 1 ஹார் தான் மேக்ஸிமம் 1 ஹார் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன்னு வைங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது ஃபுட்டு அப்படின்னா மட்டும். மித்தபடி 1 ஹார்லேயே எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு அப்படியே போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க தான் நான் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன காம்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு, புடலங்காய் பொரியல், அப்புறம் கேரட் பொரியல், அப்புறம் முட்டையில் வந்துட்டு சும்மா கிராம்பிள் எக் மாதிரி மட்டும் லைட்டாக பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியாச்சு. கூட வந்து மாம்பழம் இருந்தது, அதை மட்டும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கான லஞ்ச் இது தான். மேக்ஸிமமான ஒர்க் நானே பார்த்துருவேன். மேபி என்னால் ரொம்ப முடியலை, யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கட்டத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நல்லாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. சமையல் அந்த மாதிரி விஷயத்துலலாம் கிடையாது. ஒரு சில கிளீனிங் ஒர்க்லலாம் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவே இருக்கும். ஒரு லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 6:00 போல் வந்துட்டு காஃபி போட்டுலாம் குடிச்சதுக்கு அப்புறமா கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் ஒர்க், அதாவது பாத்திரம்லாம் கிடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருவேன் ஒரு 6 மணி போல். இது வந்து ரொட்டீனாக எப்பயுமே நடக்கிறது தான். ஆக்சுவலி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே இந்த மாதிரி தான் ரொட்டீன் வந்துட்டு போயிட்டுருக்கும். காலையில் எழுந்திரிச்சா சமைக்கணும்,
சாயங்காலம் ஆனா காஃபி போட்டு குடிச்சு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கணும். இதுதான் ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா எல்லாருக்குமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஆம், நம்ம நல்லா வந்துட்டு வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் படிச்சு வச்சிருப்போம். பட் வந்து லாஸ்ட்ல பெரியவங்க சொல்ற மாரி 10 பாத்திரம் தான் விளக்க போறேன். அதுக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம பாத்திரம் விளக்கி தான் ஆகணும். என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும். ஆ அதுல வந்துட்டு நம்ம வெட்கப்படவும் தேவை கிடையாது. நம்ம இதுவே ஆக்சுவலி சொல்லப்போனா பெரிய ஒர்க்கு. பாய்ஸ் வெளிய போய் வேலை பார்த்துட்டு வர்றத விட, வீட்ல வந்துட்டு பெண்கள் செய்றதெல்லாம் ரொம்பவே பெரிய ஒர்க்கு தான். அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ற ஆண்களும் இருக்காங்க. ஒரு சில ஆண்கள் அத கண்டுக்காமவும் இருக்காங்க. பட் போக போக எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. அந்த நம்பிக்கையோடயே இருக்கலாம். ஸோ ஒரு ஈவ்னிங் போல வந்துட்டு தான் நான் மாவாட்டுனேன். பிகாஸ் கொஞ்சம் கரண்ட் எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சா, அதனால என்னால கொஞ்சம் மத்தியானம் போல ஆட்ட முடியல. அதனால ஈவ்னிங் போல மாவு எல்லாத்தையுமே ஆட்டியும் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து எப்பயுமே மாவு அரைச்சேன் அப்டின்னா, எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு நான் நைட்டே எடுத்து வச்சுருவேன். இப்ப நாளைக்கு காலையிலக்கு நான் தோசை சுட போறேன் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டுக்கு வந்து எனக்கு தேவையான மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு, மித்த இருக்க எல்லா மாவையுமே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவேன். ஹானஸ்ட்டா சொல்லப்போனா, நம்ம இப்போ உள்ள சம்மர்ல வந்துட்டு உள்ளயே தூக்கி வச்சாலுமே அது பொங்கி வழிஞ்சிருது. உள்ளயே புளிச்சிருது. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதே வேஸ்ட்டு சொல்லப்போனா. அந்த அளவுக்கு இப்போ சம்மர் இருக்குது. எனக்கு போன தடவலாம் மாவு அரைச்சப்ப அந்த மாரி தான் ஆயிட்டு. ஸோ இந்த தடவ எப்படின்னு பார்த்துக்கலாம். அதனால ரொம்பவே கம்மியான ஒரு குவான்டிட்டில தான் இந்த தடவ நான் வந்துட்டு மாவு அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு 3 டேஸ் மட்டும் வர மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அரைச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ நைட்டு போல நல்லாவே கிச்சன் எல்லாத்தையுமே டோட்டலா வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சாச்சு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், அம் கேஸ் அடுப்ப கண்டிப்பா அதாவது சிலிண்டர கண்டிப்பா ஆஃப் பண்ணிறணும். அப்புறம் ஜன்னல் எல்லாமே நான் மூடிட்டு ஒரு 10:20 போலலாம் நான் போய் பெட்டுக்கு போயிருவோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.